இது மாத்திரம் ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஈவினிங் டைமில் தான் வந்து வெளியே போயிருந்தோம். அவ்வளோ அனல் காற்று வீசுது. குவைத்தில் உங்களுக்கு தெரியும் இங்கே எப்படி அனல் காற்று வீசுதுன்ட்டு. இந்த ஷாப் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. குவைத்தில் இருக்கவங்க சைஃபு குவைத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாப்பில் வந்து என்னென்ன கிடைக்குதுன்ட்டு இந்த விலாகில் பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ், மிக்சி, கிரைண்டரு, குக்கர் எல்லாமே இங்கே கிடைக்கும். நான் இங்கே மெயினாக எதுக்கு வந்தேன்னா தவா வாங்க தான் வந்தேன். இங்கே காஸ்ட்லியான தவாவும் இருக்குது, நான்ஸ்டிக் தவாவும் இருக்குது. நான்ஸ்டிக் தவாலாம் ஒரு 6 மந்த் தான் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அது தூக்கி போட்ட வேண்டியது தான். சரி வாங்குறது நல்லா குவாலிட்டியாக காஸ்ட்லியாண்டியே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு காஸ்ட்லியான தவா தான் பார்க்க போயிருந்தேன். இது வந்து சின்ன தவா, இது வந்து 2.750 ஃபில்ஸு. அதோட கொஞ்சம் பெருசு 30 mm தவா வந்து 3 kg 950 ஃபில்ஸு. நல்லா வெயிட்டு, செம்ம வெயிட் இருக்குது, நல்ல குவாலிட்டிலையும் இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து இந்த இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இந்த துருவுறது, இந்த கண்டெய்னர் பாக்ஸு, அதுக்கப்புறம் கத்தி எல்லாமே இந்த ஷாப்பில் கிடைக்கும். இங்கே ப்ரைஸுமே வந்து நல்லா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மெயினாக இந்த ஷாப்போட ஸ்பெஷல் என்னென்னா மிக்சி, கிரைண்டரு, கேஸ் அடுப்பு ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அது கூட ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து குவைத்லலாம் நம்ம ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா தூக்கி தூரம் போட்டுருவோம். ஆனால் இந்த ஷாப்பில் வந்து இந்த மிக்சி ஜார்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 3 புஷ் வச்சது 4 புஷ் வச்ச ஜார்லாம் இங்கே கிடைக்குது. குக்கர் வந்து பட்டர்ஃப்ளை, ப்ரெஸ்டீஜு, அதுக்கப்புறம் பிஜியானு, ப்ரீத்தி, இந்த மாதிரி பிராண்டட் குக்கர்லாம் இங்கே கிடைக்குது. இந்த காஸ்ட்லியான தவா நான் ஊர்லேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது தோசைக்கு தனியாக வச்சுட்டேன், ஒரு சப்பாத்திக்கு தனியாக வாங்கணுன்ட்டு வந்திருந்தேன். தவா வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அதுவும் காஸ்ட்லியான தவா வந்து இந்த ப்ரைஸில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஷாப்பில் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து இந்தியா மதிப்பு வந்து அந்த தவா வந்து 1100 ரூபாய் ஆகுது. பரவாயில்ல, இந்தியாவிலுமே அதே ப்ரைஸ் தான். நம்மளுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம குவைத்தில் கிடச்சிச்சின்னா குவைத்லேயே வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து வரும்போது வெயிட் கொஞ்சம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டு நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் நான் இந்தியாவில் இதுதான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்டாண்ட் 6 kg இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னா அபாசியாவில் யுனைடெட் இந்தியன் ஸ்கூல் இருக்குது இல்லையா, அதோட பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வாங்கணுன்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். போகிற வழியிலேயே பசங்க பிரிண்ட் அவுட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி கையோட பிரிண்ட்டும் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு பிரிண்ட் ஷாப்புக்கு வந்து ஏதாச்சும் பிரிண்ட் எடுக்கணுன்னா நாங்கள் இந்த ஷாப்புக்கு தான் வருவோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். பென், பென்சில் ஏதாச்சும் எமர்ஜென்சி வேணும் சார்ட்னா இந்த ஸ்ஷாப்லேயே வந்து வாங்கிப்போம். அதுக்கப்புறம் என் பையன் வந்து கார்லாம் பார்த்துட்டு இருந்தான். என் பையனுக்கு அந்த சின்ன சின்ன கார்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அந்த கார் வச்சு விளையாடிட்டு இருப்பான். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தான். சரி அங்கேருந்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நான் வாங்கியிருக்கிற தவா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தவா வந்து செம்ம வெயிட்டு. இந்த தவா தான் யூஸ் பண்ணணும், காஸ்ட்லியான தவா தான். நான்ஸ்டிக் தவாவோட காஸ்ட்லியான தவா தான் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 3 kg 950 ஆகுது. இது வந்து எனக்கு 3 kg 500 ஃபில்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த விலாக் குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பை பாய்.